உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவின் முக்கிய செய்தி என்னவென்றால், தினகரன் வாழ்த்தனகரனால் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவமானம். எப்படி அவமானம்? இன்று 28 இடங்களில் வரி ஏய்ப்பு செய்ததற்காக வருமான வரித்துறையினர் 250 அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளார்கள். அதில் எங்கெல்லாம் கொள்ளையடித்தார்கள், வரி ஏய்ப்பு செய்தார்கள், திருடினார்கள், ஏமாற்றினார்கள் என்கிற விவரங்கள்லாம் பிற்பாடு பட்டியலிட்டு வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது பதிவிடுவதன் நோக்கம், இவன் பாழ்ந்தனர்னால இயேசுனாருக்கு அவமானம், கிறிஸ்தவத்துக்கு அவமானம். திருட்டுப்பய நம்பர் 1, மண்டகர்வம் முடிச்ச பையன், பெருமை முடிச்ச பையன், பண திமிரு, கர்வம், அகங்காரம், கடவுளுடன் பெரியாளா நடிச்சுட்டு இருக்கிறான். நான் ஏற்கனவே பல வீடியோல கண்டம் பண்ண அதை டெலீட் பண்ணி விட்டான். அவன் போட்டதுனால இப்ப நீ டெலீட் பண்ண முடியாது தம்பி, ஏன்னா அவன் போட்டா நான் போடல. தம்பி பாழ்ந்துகிறேன், நீ பண்ற அக்கிரம அநியாயத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. இங்கதான் இப்படி போட்டிருக்கு பைபிள்ல. உங்க ஒப்ப வந்து சொத்தாடா, உன் பாட்டை வந்து சொத்தாடா. எல்லாம் மக்களுடைய காணிக்கை, ஏழை எளிய மக்கள் ஏதாவது தங்களுக்கு ஏசு அதை பண்றாரு, இதை பண்றாரு, ஏசு இறங்குறார், இறங்கி கொண்டிருக்கிறார், ஏசு ஓடுறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு சொல்லி பொய்ய சொல்லி ஏமாற்றி மக்களை வஞ்சித்து, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டுருக்கேன், தினகரனால் வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்கள் என்று. இவனோட போலி தீர்க்கதரிசனம், மாயையான பயில்வ, போலியான மாயையான தீர்க்கதரிசனத்தை இயேசுனார் பெயரில் இயேசு சொல்லாத திட்டங்களை சொல்லி மக்களை சுரண்டி கொள்ளையடித்து சேர்த்து வைத்த சொத்துல தான் இப்பொழுது ரைடு. ஆதாரமாக நியூஸ் பேப்பரை வாசிக்கிறேன். பாழ்ந்தனர்களுக்கு சொந்தமான 28 இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை, வரி ஏய்ப்பு புகாரால் நடவடிக்கை. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, சாத்தான் தொதிக்கிறான். ஏண்டா பாழ்ந்தனகரன், நீ தானா போய் மோடி அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் திருக்க சொன்ன. அங்க மோடியை போய் பார்த்தா மோடி தான் அடுத்த பிரதமருங்கிறது. இங்க கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தா இங்க கூட சேர்ந்துக்கிட்டு கண்ணீர் விட்டு நீலி கண்ணீர் வடிச்சு பிஜேபி வரக்கூடாது, மோடி வரக்கூடாது, இங்க ஜோம் பண்ணுவான். ஃப்ராடுகார பையன் பாழ்ந்தனகரன் இஸ் நம்பர் 1 fraud. He is a cheater, he is a robber, he is cheating all the Christianity. இவங்க நம்பி ஓடுது ஒரு பைத்தியக்கார கூட்டம். உங்களால தான் வளர்ந்தான். நான் இதை சொன்னா எல்லாம் என்னை திட்டுறானுங்க. நான் ஏற்கனவே தீர்க்கமா சொல்லிட்டேன், இவனே மோனிசிலாசரியம் முதல்ல பாழ்ந்தனகரன் உன் சொத்தெல்லாம் புடுங்கப்படும் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன். அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டான். தீர்க்கதரிசனத்துல என் கொப்பனுக்கே நான் தீர்க்கதரிசனம் உரைச்சவன்டா. டேய் பாழ்ந்தனகரன், உன் கொப்பனுக்கே நான் தீர்க்கதரிசனம் உரைச்சேன், அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறேன். இங்க திருடி சேர்த்து வச்சு உன எவனா கனடாவுக்கு போக சொன்னது? இப்ப லஞ்சம் கொடுப்பியா? இப்ப வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சா அமலாக்கத்துறையினரும் வருமான வரித்துறை சோதனையிட்டு அது உண்மைன்னு கண்டுபிடிக்கும் பட்சத்தில் உன்னை சிறை தள்ளுவார்கள். நீ என்ன பண்ணுவ? இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக 4 டிஜிட்டல் நம்பர்ல லஞ்சம் கொடுப்பியா? எவ்வளவு கொடுப்ப? லஞ்சம் கொடுத்து சரியிட்ட பாப்பியா? அதான் உன் புத்தியா தான்டா. 1000 கோடி கொடுப்பியா? இல்ல 5000 கோடி கொடுப்பியா? எத்தனை கோடி கொடுக்க போற? நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என் பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது அங்க நடந்ததை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களை வாசி கேட்போம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேருவனத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார். இயேசுவும் அவருடைய சீடரும் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். ஒரு வீட்டிலே பிரவேசித்தார்கள். அங்கே அவர் இறை
பணியை செய்கிறார். இயேசு பிரசங்கிக்கிறார், ஊழியம் செய்கிறார். உடனே வரி வசூலிப்பவர்கள் பேதுரு எடுத்து வந்து, உங்கள் போதகர் வரி செலுத்த மாட்டாரா? இல்லப்பா, செலுத்துவார்ப்பா. செலுத்துகிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுது, செலுத்துகிறார். அவர் செலுத்த மாட்டேன்னு சொல்ல. நல்லா அந்த வசனத்தை மாட்டி வாசி கேட்போம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். செலுத்துகிறார் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்துல, தொடர்காலத்துல, நிகழ்காலம், நிகழ்காலத்து தொடர்காலம். செலுத்துகிறார், செலுத்த மாட்டார், செலுத்தவில்லை, செலுத்த போவதில்லை என்று சொல்லவில்லை. செலுத்துவார்ப்பா, செலுத்துகிறார், கொடுக்கிறார், வரி கொடுக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உள்ள வந்து பேதுரு பார்த்து இயேசு என்ன கேட்கிறார், வாசி கேட்போம். அவன் வீட்டிற்குள் வந்தபோது பேதுரு வரி வசூலிப்பவரிடம் பதில் சொல்லிவிட்டு உள்ளே வந்தபோது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன கேட்டார்? அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே பேதுரு வந்து சொல்றதுக்கு முன்னாடி தெய்வம் கண்டுபிடிச்சாரு. என்ன கேட்டார் பாப்போம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? உனக்கு என்னப்பா தோன்றுகிறது சொல்லு. பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும், தீர்வை என்றால் ஒரு நிலம் இருக்கு, அதுக்கு தீர்வை. உனக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கா, நீ தீர்வைக்கு செலுத்தணும். வரி என்றால் வருமான வரி. எவ்வளவு வருமானம் வந்துச்சு அதுக்கு செலுத்தணும் வரி. அப்ப ரெண்டையும் வசூலிக்கிறார்கள். இப்ப என்ன தர வரி வசூலிப்பாங்க, நில வரி வசூலிப்பாங்க, அப்புறம் பொருள் வரி, இப்படி பலவிதமான. இப்ப நம்ம ஊர்ல தண்ணி வரி, கரண்ட் வரி அப்படின்னு விசாரிக்கிறாங்க இல்லையா, மின்சார வரி, மின்சார கட்டணம் எல்லாம் வரிதான். இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டும். அரசாங்கத்தை ஏமாற்றுவது கடவுளை ஏமாற்றுவது சமம். அரசாங்கத்துல நம்ம செலுத்த வேண்டிய நம்ம செலுத்த, அங்க எவன் திருடான கடவுள் பார்த்துவாரு, கடவுள் கண்டிப்பார். அரசாங்க சொத்தை ஏமாத்துகிறவன் கடவுளை ஏமாத்துகிறவன். சந்தேகம் இருக்கக்கூடாது அவனுக்கும். இயேசுக்கு போல வாழுங்கடா, முட்டாப்பாய் மகனா, முட்டாப்பாய் பேய் மகனா, பாழ்ந்தனகரன், பேய் மகன் பாழ்ந்தனகரன், ஒப்பவர் ஏமாத்துக்காரன். அவன் 10 மடங்குனா நீ 100 மடங்கு ஏமாத்துக்காரன், திருட்டு பையன். ஒன்னா போல கிருசம் கெட்டு போச்சு. பொய்யா அள்ளி விடுறது மைக்கு மணி கும்பல் கூடிச்சுனா எப்படி உங்க அப்பா மாய மந்திரத்தை போட்டு கும்பலை கூட்டினான். அவன் கூட்டு வச்சு சம்பாதிச்சு வச்சு போயிட்டான். இப்ப மானம் கட்டு நிக்குது. இப்போ உங்களை எவன்டா காலேஜ் கட்ட சொன்னது? யார் கட்டினீங்க? ரியல் எஸ்டேட் நிலத்தை கோயிலுக்குன்னு சொல்லி ஊழியத்துன்னு சொல்லி வாங்கி அதை பிளாட் போட்டு வித்த. இப்ப பிடிப்பாங்க பாத்துக்க. நான் ஏற்கனவே பல வீடியோல திட்டிருக்கிறேன். அதுக்கு இவனை சார்ந்த கோமாளி கூட்டம், அந்த பேய் பிள்ளைங்க இவனை ஃபாலோ பண்ணது பாரு. நான் அவனை நான் பாட்டு ஒருத்தன் ஏற்கனவே திரும்ப சொல்லிக்கிறேன். அந்த மோகன் சாஸ்திரம் பாருக்கான அடுத்த ரைட் அங்கே அடிப்பாங்க. நான் இதே பல வீடியோ சொல்லியிருக்கேன். உடனே இவங்க நான் போடுற வீடியோவை இவங்க போட்டா போட்டு போனா இவனை டெலிட் பண்றான். இப்ப உன் போட்டா போடலடா, இந்த மாதிரி பத்திரிகை வந்துக்கடா, படிடா, திருட்டு பல்லுடா, படிடா. யார் கொப்பம் சொத்தாடாது இல்லை உன் பாட்டை மட்டும் சொத்தாடாடா. அதுக்கு கட்டு கட்டாம போய் ஏமாத்தி ஜெயிலுக்கு போய் எங்களுக்கு கவலை இல்லை. நீ இப்ப வச்சிருக்கிறதெல்லாம் ஏழை எளிய மக்களின் கண்ணீரின் காணிக்கை. அதனால நான் பேசுறேன். கொப்பம் தாத்தா, ஏய் பாண்டியன், உங்க தாத்தா இருக்காரு துரைசாமி, அவன் சொத்தா இருந்தாலும் கொப்பை திணி வச்சு போன பாரு. அந்த சொத்து கொப்ப பரம்பரை சொத்தா இருந்தாலும் இப்ப நான் பேச மாட்டேன். போன வருமான வரி சோதிச்சா என்ன, அமலாக்கத்துறை சோதிச்சா என்ன, சிபிசிஐடி சோதிச்சா என்ன, சிபிஐ சோதிச்சா எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் பேசுறேன்னா உங்க ஒப்பம் போட்ட கேசட் நான் வாங்கியிருக்கிறேன். நீ வியாபாரம் பண்ணிருக்க, நான் வாங்கி அதை வச்சிருக்கிறேன். சிடி இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அப்ப எங்க பணம் போட்டு இருக்குது. அதாவது உங்க ஒப்பம் என்ன பண்ணா 3 CD போட்டு அது
அதுல 150 பாடல ஏத்தி உங்க அப்பா விட்டான். நீ என்ன பண்ண? MBA படிச்சா? மானங்கட்டப்பல என்னடா படிச்ச? MBA வா? மண்ணாங்கட்டில அந்த புத்தி அப்படியே காட்டின. எப்படி 150 பாட்டு 30 ரூபாயில கேட்ட மக்களை 10 பாட்டா பிரிச்சு ஒரு CD வந்து 50 ரூபா வித்த. அப்ப 150 × 50 எவ்வளோ? 7500. 150 பாடல 30 ரூபாய்க்கு கேட்ட காலம் போய் அதே ஆயிரக்கணக்கில் வித்துட்டாங்க. இதாண்டா நீ படிச்ச MBA, மண்ணாங்கட்டி MBA. நீ முதல்ல இயேசு நாட்டை கத்துக்கணும்டா. இயேசு கிறிஸ்துவோட பாதத்தை உட்கார்ந்து படிச்சிருக்கணும். கோமாளி கொஞ்சம் பணம் வந்துட்டு பெரிய ஆள் ஆகிட்டா நீங்க கடவுளா? நானே உங்களை கேஸ் போட தயாரா இருக்கிறேன். புரியுதா? போட பார்த்துட்டாரு. மணிகண்ட மேல போட்டுக்கிறேன். அடுத்த அர்ஜுன் சம்பத், அடுத்த நீங்க மோகன்சாசர் பால 2 பயனையும் கூண்டுல ஏத்த விட மாட்டேங்க. அதுடாரு என்னை எவனாலும் சோதிக்கின்றா. என்ற ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது என் பேர்ல, தெரியுமா? அரசாங்கத்துக்கு தெரியும் என்ன இருக்குங்க. பேண்ட், சட்டை, சோறு திங்கிற தட்டு, ஒரு பழைய பொட்டியை வச்சிருக்கிறேன். இதான் என் சொத்து, தெரியுமா? புரியுதா? நான் எந்த ஏழை மக்களுடைய வரக்கூடிய காணிக்கை எனக்கு யாராவது காணிக்கை சேர்த்தா என்னத்துக்கா கூட அதை சொல்ல முடிச்சுறேன். கணக்கே கிடையாது. கணக்கே இல்லை என்கிட்ட. இல்ல சேர்த்து வச்சாதான் நான் கணக்கு காட்டுறேன். இருந்தா தான் கணக்கு காட்டுறேன். இப்ப முடிச்சுக்காங்க. இதை முடிச்சுக்குவோம். படிச்சு முடிச்சிருவோம். அப்புறம் பேசிக்குவோம். பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளையிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். போதே நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்டு பிரஜைகள் அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள், பிள்ளைகளாகி நம்மிடத்தில் வாங்கவில்லை. அப்படியா? அப்ப இயேசு என்ன சொல்றார்? அதுக்கு ஒருபடி மேல போகிறார். இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, பிள்ளைகளாகிய நாம் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் வரியே செலுத்த தேவையில்லை. ஆனாலும் இதை வச்சு என்னைக்கா ஒரு நாளைக்கு நியாயம் விசாரிக்கிறேன்னு சொல்லி நம்மளை வரி கட்டலன்னு கண்டுபிடிச்சு குற்றவாளி ஆக்கிட கூடாது. நாம் வரி கட்ட தேவையில்லை என்றாலும் கட்டுவோம். இப்ப போதகர்கள் வந்து தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நான் தசமபாகம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த கையில வரும், இந்த கையில போகும் என்ற ஒண்ணு நினைக்காது. நாங்களும் இயேசுனாருக்கு ஊழியம் பண்றோம்டா. இயேசுனார் கத்து கொடுத்த பாதையில போறோம்டா. நீ திருட்டு பயனாச்சே, நீ ஏமாத்துக்கார பயனாச்சு. பைபிள் இல்லா திட்டம், போட்டா பயில் திட்டம் எங்கடா இருக்கு? பைபிள்ல இளம்பங்காளர் திட்டம் எங்கடா இருக்குது? ஏய் சொல்டா மாநிலத்தவள திருட்டு பயில பால் சொல்றான். சொல்லு, எங்க திட்டம் எங்க இருக்கு? அப்புறம் காருண்யா பொறியியல் கல்லூரி திட்டம் எங்க இருக்குது? எங்க இருக்குது சொல்லு. பைபிள் எங்க இருக்கு? இது பைபிள் இல்ல. சொல்லு, உன் போட்டா காமிச்சு பேசுறேன். எங்க இருக்கு? இவனை சார்ந்த பேய் கூட்டங்களே, இவனை பின்பற்ற பேய்களே, இவனுக்கு ஜால்ரா போட பேய் கூட்டம். இவன் ஒரு பேய் மகன், இவனுக்கு ஜால்ரா போற ஒரு பேய் கூட்டம். நரகத்தை தள்ளுவார் ஆண்டவர், நரகத்தை தள்ளுவார் இயேசு. நான் பல வீடியோல கண்டிச்சேன். உனே காதுல வாங்காத மாதிரி உளுந்திய மாதிரி இருந்தல. ஆனா செம்மையா போட்டு நம்ம டெலிட் பண்ணி விட்டேன். அப்ப உரைச்சது இல்லையா? அப்பதானே? என்னப்பா ஏன் டெலிட் பண்ண? நீ உச்சுச்சா உரைச்சுச்சா டெலிட் பண்ணிட்டான். ஒப்பனுக்கு திருக்கதம் உரைச்சவனா நானு? புரியுதா? டேய் பல்கலன், ஒன்னால இயேசுவுக்கு அவமானம், கிறிஸ்தவனுக்கு அவமானம். நீ இனிமே ஒன்னும் பண்ண தேவை. அப்படியே மூடி வச்சு போய் தொழில் பண்ண போ. அதான் உனக்கு நல்லது. பிடிக்கிறவாங்க. நான் அப்படியே சொன்ன இந்த காலையில் பிடுங்குவாங்க. அவன் மோகன் சிலாசர் அடுத்த ரைடு வாங்க என்னத்தையாவது போட்டு உன்னை கொண்டு வச்சிருவாங்க. பாத்துக்க, தப்ப முடியாது. நீ உங்க ஊர்ல கொள்ளையடிச்சு வச்சு காணாது போய் செட்டில் ஆயிட்டான். நான் இதை ஒரு நாள் எதிர்பார்த்தேன், வரும்னு பல வீடியோல பேசினேன். அந்த வீடியோ டெலீட் பண்ணி விட்டேன். இந்த இப்ப பேசுறேன். அதுக்கே நான் உங்களை கேஸ் போட்டுருக்கணும். ஏன்டா நீங்க பண்ற அக்கிரம அநியாயத்தை நாங்க சொல்லக்கூடாதா? அதுக்கு தான் தீர்க்கதரிசியை எங்களை வச்சிருக்காரு. நாங்க ஒரிஜினல் தீர்க்கதரிசி. புரியுதா? அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு திரும்ப சோர்ச்சி எழுதி விட்டேன். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு திரும்ப சோர்ச்சி எழுதி விட்டேன். பதில் போட்டுக்கிறாங்க. புரியுதா? பல நாடுகள், பல தேசங்கள், தனிப்பட்ட ஆட்களுக்கு
என்னுடைய அழைப்பே தீர்க்கதரிசி அழைப்பு. உண்மையான தீர்க்கதரிசி சொல்கிறோம், கர்த்தர் சொல்றதை சொல்கிறோம். நீங்களாம் பேய் மாணவர், ரியல் எஸ்டேட், சாதி விற்கிற திட்டங்களை, ஓட்டாப்பல் திட்டம் எங்க இருக்குது, இளமங்காடு திட்டம் இருக்கு, கிழவன் திட்டம் பைபிள் எங்க இருக்கு, கிழவி திட்டம் எங்க இருக்குது, ரியல் எஸ்டேட் எங்க இருக்கு, காருண்யா பொறியியல் கல்லூரி எங்க இருக்குது, திட்டம் எங்க இருக்கு, சாவி கொடுக்குற திட்டம் எங்க இருக்குது, எங்கடா பைபிள் இருக்குது? உன் மண்டையில உதிச்ச திமிரெடுத்த பல்லு, பொறுப்பு, பண பொறுப்பு, பண திமிரு, கோடி மேல கோடி சேர்த்து வச்ச பைபிள் இல்லாத திட்டங்களை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து தேடி வச்சு சேர்த்து வச்ச இந்த சொத்துக்கு இன்னைக்கு வருமான வரித்துறை அடுத்து பாத்தீங்க ரைடு 250 அதிகாரிகள். எவ்வளவு அதிகாரிகள்? வருமான வரித்துறை அதிரடி சோதனை. எத்தனை இடத்துல? அழைக்கிறார் ஜெப நிறுவனத்தை 1983ஆம் ஆண்டு தந்தை தனகரன் தொடங்கினார். போட்டானா? இப்ப நான் செத்து போன திறனை ஏன்டா போட்டாங்க இங்க? நான் திறனை பத்தி பேசுறேன். எனக்கு தெரியாதா? நான் உயிரோட சொல்ல செத்து போன திணறம் இறங்கி ஏன் போட்டான் சொல். இப்ப இந்த இவனுக்கு சொம்பு தூக்கி, பாழ்ந்த நேரம் பயிலுக்கு சொம்பு தூக்கிலாம். இப்ப இந்த பேப்பர்கான கேட்டியா? மாலை மலர், மாலை முரசு, இவங்கள்ட்ட போய் ஏன் செத்து போன திணறுங்கிற போட்டு கேட்பீங்களாடா? முட்டா பயமா கேட்பீங்களாடா? கேட்க தில்லு இருக்காடா உங்களுக்கு? நான் மட்டும் பேசுனா கேட்கறான். செத்து போனா தெரியாது, எனக்கு தெரியுமே. அவன் சாவறது முடியாது. செத்து போட்டான்னு செத்து போன பேர 3 நாள் வேடிக்கை வச்சாங்க. செத்து போன பேர வச்சுக்கிட்டு அலுவலிங்க உயிரோட இருக்கான்ட்டு அன்னைக்கு திட்டினேன். செத்து போட்டான், அவனை வச்சுக்கிட்டு பம்பிங் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க 3 நாளைக்கு சொத்த பேர் மாத்துறதுக்கு. பாடுற கேஸ் என் மேல நான் பார்த்து போட்ட முடியாது. இந்த வீடியோ வச்சுக்க பேச பார்ப்போம். திருட்டு போயிடலாம். இதுக்கு தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். நான் ஒரு நாள் நடக்கும் சொல்லிட்டே இருந்தேன். பல வீடியோல பேசுறேன். இதை அம்முட்டு வித்து ஏழையில கொடுத்துருந்தா இன்னைக்கு வருமான வரி சோதனை நடத்தி இருப்பார்களா? உனக்கு குடிக்கு ஒரு நல்ல வீடு வச்சுக்க, கார் வச்சுக்க, 2 வீலர் வச்சுக்க, சாப்பிடு, ஊழியம் பண்ணு. அதோட போதும் என்கிற மனதோட கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பைபிள் சொல்கிறது. எம்பெருமான் இயேசுகிட்ட போனாங்க. இயேசு என்ன சொன்னார்? நம்ம வரி கட்ட தேவைடா என்றாலும் அவன் குற்றம் கட்டலான்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். கடலை ஊக்கு போடு, தூண்டி போடு, ஒரு மீன் கிடைக்கும், வாயை திற, ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து போய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். You go and pay the tax for you and me. இவர் தேவகுமாரன், இவர் மானிடர் அல்ல, தேவலோகத்தில் வந்தவர். இவர் வரி செலுத்த தேவையில்லை இல்லையா? அவர் வீடும் இல்ல, காடும் இல்ல, சொந்த வீடும் இல்ல. அதான் சொல்றாரு, ஆகாய பறவைகளுக்கு கூடும் உண்டு, நரிகளுக்கு வளையும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. உனக்கெல்லாம் வந்து கோடி கணக்குல, நீலாம் கக்காப்புற டாய்லெட் கோடி கணக்குல ஏண்டா? ஏசுனார் ஊழியம் எங்க? உன் ஊழியம் எங்க? எங்க? ரொம்ப நாள எதிர்பார்த்தா இப்படி ஒரு நாள் நடக்கும்னு. இப்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறேன். சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறேன்டா. ஏதா என் வீடியோவை நான் டெலிட் பண்ணீங்க? பாதி இருந்தாலும் போட்டு காட்டலாம்ல, காட்டலாமா இல்லையா? டெலிட் பண்ணிட்டாங்க. திருட்டு போயிடுவ. இந்த அநியாயக்கார அக்கிரமக்கார டெலிட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கே சொன்னேன், புரியுதா இல்லையா உனக்கு? அன்னைக்கே ஏன் வீடியோ டெலிட் பண்ண? வச்சிருக்க வேண்டிய தில்லு உள்ளானதா? நான் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு உன்னை ஜெயில் பண்ணாம போனாங்கன்னா ரொம்ப சேமம். அதுல எங்கேயா லஞ்சம் கொடுத்துருவேன். ஜெயில் போகாம இருக்குது லஞ்சம் கொடுத்துருவேன். நீ அப்படி சொல்லிருப்ப, லஞ்சம் கொடுப்ப. காருண்யா கல்வி என்ன நடக்குது? பச்சாரம், பேசித்தனம், திருடு, அடி, வெட்டு குத்து, உள்ள போலீஸ் உள்ள போய் டேய் ஏசுனார கட்ட சொன்னார் காலேஜ். எல்லா டிவிலையும் வந்துருக்குது. எடுத்து போட்டா இப்போ இந்த வீடியோ
கொண்டிருக்கிறோம். அனுப்புங்கள், அனுப்புங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியே கூவி கூவி ராத்திரி பகல அப்பனும் மனு கொலைச்சான். நான் சொல்லி சரிதா தம்பி? சரிதான். எப்படி கத்துறாங்க? சேவைய மக்களுக்காக 4 கோடி ரூபாய் கடன் வாங்கிக்கணும். உன்னை கடன் கட்ட சொன்னது? நான் உன்னை கடன் வாங்க சொன்னேனா இல்லையே? யாரை கேட்டு கடன் வாங்கினேன்? இயேசுநாதர் சொன்னார், கடன் வாங்கினா கடத்த மாட்டார். பக்கா பிராணிகள உங்களை போல கிறிஸ்தவத்தை கெடுத்தவன், உங்களை போல இயேசுநாதரை அவமானப்படுத்தினவன் வேற எவனும் இருக்க முடியாது. அடுத்த மோசாஸ்திரம் இருக்கான் பாரு, ஓடி ஒழிஞ்சுருவாங்க. அது இப்ப அவனுக்கு இங்க வயிறு கலங்கி இருக்கும், வயிறு கலங்கி இருக்கும். இப்ப அவனுக்கு அடுத்த நம்மளை போட்டுருவாங்களோ. 250 அதிகாரி, 250 வருமான வரித்துறை அதிகாரிகள் 28 இடங்களில் சோதனை பண்ணாங்களாம். இவருக்கு ஏஞ்சல் விலாசு அடையாளம் இருக்கா? பத்தாயிரம் நமக்கு அதே கோடிக்கணக்கில். ஊருக்கு ஃபுல்லா ஒரு வீடு. என்னது ஏண்டா பாஞ்ச ஊருக்கு ஃபுல்லா உனக்கு வீடா? பெரிய வீடு சின்ன வீடுன்னு ஊருக்கு ஃபுல்லா உனக்கு வீடு. யார் அப்பா வீட்டு காசு? ஒவ்வொரு ஏழை மக்களும் ஒவ்வொரு வியாதியும் தன் வியாதி சோகமாக அனுப்பி கொடுத்த காசு. எவனுக்கு வியாதி சோகமாக என்னால தெரியும். உங்க அப்பா உயிரோடு மேல கிளீனிக் இருந்துச்சு. அப்பயே அத்தனை ஊழியர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சும்மா 100 சார்ஜ், யாரும் 100 ஜார்ஜ் இருப்பான். இவன் அங்கேருந்து ஒருத்தர் கடைசியில இருந்து ஒரு ஜார்ஜ் கொடுத்தா அங்க பக்கத்துல ஏறிட்டு நான் தான் ஜார்ஜ், ஐயா ஜாம் கொடுத்தாரு, ஐயா காப்பி கொடுத்தாரு, கரெக்டா சொன்னாருப்பா. இந்தாங்கடா ஊரே மாத்திருக்கீங்க. இல்லை யாருக்கு அவமானம்? இயேசுக்கு அவமானம். ஆனா இயேசு கிறிஸ்து டாக்ஸ் கட்டினார். கடைசியாக இயேசு கிறிஸ்து கெச்சமனே பிடித்தார்கள் ரோம போர்ச்சவர்கள். அங்கே பலவிதமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இயேசு. 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரத்துக்குள் 6 முறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 5வது முறை பிலாத்து இடத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது இந்த யூதர்கள் குற்றச்சாட்டு கொடுத்தார்கள், ராயனுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு கலகம் பண்ணுகிறார் என்று. அப்பொழுது பிலாத்து சொன்னா, மேலே சொல்றா வேற சொல்ல, இது குற்றச்சாட்டா? ஏன்னா பிலாத்துக்கு என்ன வந்துச்சு? அவர் ஏற்கனவே தனக்காகவும் தன்னுடைய சீடர்களுக்காகவும் வரி செலுத்தியிருக்கார் என்ற ரெக்கார்ட் லட்சம் தூக்கி போட்டாங்க. ஓ ஐ சி குட் அப்படின்ட்டான் பிலாத்து. அந்த குற்றச்சாட்டு போகவில்லை. ஆனா நீ பண்ணிருக்கிறதுல 100க்கு 200 தப்பு. என்னது? என்ன வருமானம்? நீ என்ன தொழில் பண்ற சொல்லு. உன் தொழில் என்ன? இவ்வளவு பணம் கோடி எங்கே வந்து உனக்கு? இயேசுவார் இப்படியா ஊழியம் பண்ணாரு. ஆகவே இன்னும் அடுத்த வீடியில் கிளிக் பண்ணாங்க. பாழ்ந்து தினகரன், மொப்பன் தினகரன், நீ பாழ்ந்தினரன், உன் குடும்பத்தாலையும் உங்களாலையும் கிறிஸ்தவத்துக்கு அவமானம், இயேசுக்கு அவமானம், இன்னும் இவனுடைய மற்ற பாவங்களை எல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் அடுத்த வீடியோவில் எடுத்துரைப்போம். இப்ப நான் திட்டுனது இப்ப ரைட் ஆகி போச்சு. அவனுக்கு வக்காலத்தால பேய் குட்டிகளா உங்கள என்ன பண்ணலாம்? இந்த பேய் அவனுக்கு சப்போர்ட் பண்ற பேய் குட்டிகள் உங்களால என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணு பண்ணதோட கர்த்தர் போட்டு வரும்லாம். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலும் ஒரே நேரத்தில் 250 அதிகாரிகள் சென்று 28 இடங்களில் சோதனை நடத்தினதாக வரலாறு கிடையாது. நடத்துக்காங்க. ஆர்சி ரோமன் கத்தோலிக்க பெரிய இன்ஸ்டிடியூஷன். நான் ரோமன் கத்தோலிக்க ரசிக்கப்பட்டு வந்தேன். எங்கேயாவது ஒரு பண்ணிருப்பான், தனிப்பட்ட விதத்தில் திணிப்பான், கொள்ளையடிச்சிருப்பான், போட்டு சாத்தியிருப்பாங்க சட்டப்படி. இப்படி ஒரு மோசமான செயல், அவமானகரமான, சாபத்துக்கு ஏதுவான, குற்றத்துக்கு ஏதுவான, தீமைக்கு ஏதுவான இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை கிறிஸ்தவத்தில் உள்ள எந்த ஸ்தாபனமும் செய்யவில்லை. அன்னை தெரசா தெரியுமாடா? பாழ்த்தனகரன் தெரியுமாடா அவனுக்கு? அன்னை தெரசா அவங்களும் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுதாங்க. அன்னை தெரசா
அவர்களுடைய நிறுவனத்தில் என்றாவது இப்படி 250 அதிகாரி சென்று 28 இடங்களில் சோதனை நடத்தினார்களா? அவெல்லாம் தெய்வீகமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எங்க வெளிநாட்டுல இருந்து வந்து சேவை செய்துட்டு போயிடுச்சு. அந்த அம்மா கால் தூசி போட மாட்டேங்கிறாங்களா? திருட்டு பல்வா, திருட்டு பல். இங்க போல எடுத்து வெளிநாட்டுல போய் சேர்த்துக்கிறீங்களா? இப்ப அடுத்தது நோண்டுவாங்க. இந்தியா தமிழ்நாட்டில் நோண்டிட்டாங்கல்ல, இன்னும் வெளிநாடுகளில் சொத்துக்களை பதுக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி இன்டர்போல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க வெளிநாட்டுகள் எவ்வளவு சொத்து சேர்த்து எடுக்க போறாங்க. தீர்க்கதரிசனம் எழுதி வச்சுக்க. பாழ்ந்தினருக்கு தீர்க்கதரிசனம் எழுதி வைத்துக்கொள். நீ எழுதி வைக்கிறோ இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்க. இதை டெலிட் பண்ண மவனே, பாழ்ந்தின மவனே, இந்த வீடியோ நீ டெலிட் பண்ண முடியாது. பண்ணுன அடுத்த நிமிஷம் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறேன். நீ பண்ணி பாடுற இந்த வீடியோவை, பண்ணி பாடுற தனக பாழ்ந்தினகரன் தில்லுந்தா பண்ற இந்த வீடியோவை உன்னை அடுத்தது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. மணிகண்டன் கதற விட்டேன். புதியா உங்க ஊழியத்தால குடும்பமா கொள்ளையடிச்சீங்க, இல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தீங்க, கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கு ஆமானத்தை உண்டாக்குனீங்க. இதான் உங்க ஊழியத்துடைய பலன். இதற்கு நரகத்தின் மகா கொடி ஆக்கின அடைவாய். இயேசுவை தள்ளுவாரா நரகத்து ஒன்னே கூட்டமே. உங்க ஒப்பா டிக்கெட் வாங்கிட்டான். உங்க ஒப்பா பேரை போட்டுருக்க மாதிரி. நான் அவனை திட்டுனா சொத்து போன அந்த பேப்பர் அந்த பேப்பர் ஒருத்தன் உட்காந்து வாங்கிட்டே இருப்பானே, சண்டை போட்டுக்கணும். டேவிட் ராஜ், டேவிட் ராஜ் இல்ல திருட்டு போற. எங்கடா இருக்க நீ? இங்க இருக்கிற பா. இந்த டேவிட் ராஜ் திருட்டு பைய அவன் வாழ்க்கை வரலாறு எழுதுனா புத்தகமா. இவன் வந்து நான் ஒவ்வொரு வீடியோ போட்டா திருட்டு இருப்பான். வந்து டேவிட் ராஜ் பாலே திருட்டு பாலே எங்கடா இருக்கிற? போடா, காப்பாத்துறா, போடா, அவனை போய் காப்பாத்துறா, காப்பாத்துறா, போடா. அதுல எலெக்ஷன் டைம்ல போட்டிருக்காங்க பாரு, மெகா திட்டத்துல ரைட் அடிச்சிருக்காங்க. யாருக்கோ ஏதோ தேவைப்படுது எலெக்ஷன் செலவுக்கு 4 டிஜிட்டல் கோடி கொடுப்பேன். 4 டிஜிட்டல் கோடி. 4 டிஜிட்டல் என்ன தெரியுமா? பாழ்ந்தினகரன் 4 இலக்க நம்பர்ல 1000 கோடியா இருக்கலாம், 5000 கோடியா இருக்கலாம். எங்க கொண்டு லட்சத்தை கொடுத்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. சரியான நேரத்தை கிடிக்கு பிடி போடுறேன். சரியான நேரத்துல கிடிக்கு பிடி போட்டு வாங்கி இப்போ உனக்கு. அல்லேலூயா. சரியான டைம் போட்டு வாங்கி பாரு. இவ்வளவு நாளா விட்டு வச்சுட்டு தேர்தல் நேரத்தை கொட்டி போட்டு வாங்கி போடுவேன். கரெக்டா மாநாடல ஒரிக்கிறாஸ்கள். நீல என்னடா ஊழியம் பண்ண? யாருக்குடா ஊழியம் பண்ண? ஏமாத்துக்கார ஊழியம். ஊழியம்னா திருட்டு ஊழியம். இந்த குடும்பத்தை நல்ல தள்ளுவார் ஆண்டவர். இவனுக்கு சப்போர்ட் பண்றவனை நல்ல தள்ளுவார் ஆண்டு இயேசு கிறிஸ்து. ராஜாவாய் கர்த்தாகத்தை வரும்போது இவனுக்கு இவனோடு இருக்க ஓடி பேர் இவனோடு. அப்ப இவனை சேர்ந்தவர்கள் ரைட் அடிப்பாங்க. இப்ப இவனுக்கு அடிச்சிருக்காங்கல்ல. இப்ப இது ஜெனரல் மேனேஜர் இருப்பான். இவர் பெரிய வேந்தர், மண்ணாங்கட்டி வேந்தர். என்னடா வேந்தர் நீ? திருட்டு பயிலும் ஒரு வேந்தர் பட்ட அவசியமா? இவர் வேந்தர். அப்புறம் துணை வேந்தர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? அப்புறம் பிரின்சிபால் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? அப்புறம் பிஆர்ஓ ஒருத்தர் இருப்பான் இல்லையா? அப்புறம் ரிஜிஸ்டர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? எல்லா வீட்டு அடிப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட உனக்கு समाप्त है हिंदी में. आपका काम यहां तक चल गया, इसके बाद आपके काम नहीं चलेगा, समाप्त कर दिया. और तमिल सुना புரியாது, இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது. என்ன வச்சிருக்கு? சீசாவா? என்ன சீசா? இரும்பு வச்சிருக்க. என்ன சீசானா? சீசா சேவை. அவங்க ஒருத்தர் ஈசான்னு வச்சிருக்கிறான், இவன் சீசான்னு வச்சுட்டான். நல்ல வேலை ட்ரிபிள் எக்ஸ் ரம்முன்னு வைக்காம போனீங்களா? சீசா. என்ன சீசா? சீசா என்ன தெரியுமா? இந்த பட்டிக்காட்டு மோட்ல கேட்டீங்கன்னா ஒரு சீசா கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்க, பாட்டில் கொடுப்பாங்க. ஏய், சீசான்னா பாட்டில்ரா, தூக்கி எறியப்பட்ட பாட்டில். காலி பாட்டில் தான் சீசா, மூடி இல்லாத காலி பாட்டில். அதுதான் சீசான்னு பேரு. நீ என்ன சீசா வச்சிருக்கிற? கொள்ளையடிக்கிற சீசா. போட்டாங்க, கடிவாளம் போட்டாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். தம்பி பாலினரன், இந்த இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ டெலிட் பண்ண, அப்பயும் ஒரு கேஸ் போட்டிருப்பேன், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதை டெலிட் பண்ணினா சட்டம் உங்களை பாயில நான் பாய்ச்சி கொண்டாவும் மேல சட்டத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். கிறிஸ்தவர்களே, அப்பாவி கிறிஸ்தவரை இவனை விட்டு ஓடி போய் விடுங்கள்.
அடுத்து ஒரு பெரிய மெகா திருட ஒருத்தர் இருக்கான், மகிழ்ச்சியில் ஆசிரியப்பாய திருட்டப்பாய. இப்ப வயிறு கலங்கி இருக்கும் அவனுக்கு. பாத்ரூம் போறேன்பா, அமலாக்கத்துறை போச்சுன்னா பாத்ரூம் ஒழிஞ்சுவான் போய். போரிக்கிறாஸ்கள், என்னடா ஊழியம் பண்றீங்க? உங்க ஊழியம்லாம் செல்லாது எனக்கு அப்பயே தெரியும். சரி, ரைட், ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம், பொறுத்திருப்போம். லஞ்சம் கொடுத்து தப்பிச்சு போறானா? அது உண்மையிலுமே நீதியாக அதிகாரிகள் வந்து நீதி நேர்மையான திறமையான அதிகாரிகள் எந்த லஞ்சத்தையும் வாங்க மாட்டார்கள். அவர் நீதியாக செய்வார் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. தம்பி, நீ லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா சும்மா ரைடு நடத்த மாட்டாங்க. அரசாங்கம் விளையாட்டு அவனுக்கு. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். 250 அதிகாரிகள் சும்மா வரல. உன் லஞ்சம்னா செல்லாது. நீ லஞ்சம் கொடுக்க வேண்டாம். மரியாதையா போய் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதிகாரிகளின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடு. நான் சொல்ல சரிதானே? சரி. அதிகாரிகளுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு. அங்க இருக்கேன், லண்டன்ல இருக்கிறேன், குண்டன்ல இருக்கிறேன், இஸ்ரேல்ல இருக்கிறேன். இஸ்ரேல் உளவுத்துறை காட்டி கொடுத்துருவோம் மோசாட். ஞாபகம் வச்சுக்க. இஸ்ரேல்லாம் நீ தப்ப முடியாதுங்க. அவன் நம்ம ஸ்டேட் பார்டர் இருப்பாங்க. நீ எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது தம்பி. எங்கேயும் ஓடி விட முடியாது. எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், திருடி விட்டு தப்பித்துக் கொள்ள எங்கே ஓடுவாய். நடக்க மியூசிக் போல பாடுறன். எங்கே ஓடுவாய், நீ எங்கே ஓடுவாய், திருடி கொண்டு தப்பித்துக் கொள்ள எங்கே ஓடுவாய். எங்கே ஓட முடியாது, புடிச்சு கொண்டு வந்துடுவாங்க உடனே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையா இயேசுவை நேசிக்கிற மக்களே, இவனை விட்டு வெளியே வாருங்கள். இவனுக்கு வரும் தண்டனையில் வாதையில் அகப்படாதீர்கள் என்று சொல்லி எச்சரிப்போடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம்.